Knowing is not enough, we must apply. Willing is not enough, we must do. Bruce Lee. Hi viewers, welcome to Grammar English Grammar தமிழில். நாங்க காலையில டென்னிஸ் விளையாடிட்டு இருந்தோம். அவ ஸ்கூல்ல பேசிக்கிட்டு இருந்தா. நீங்க காலையில டென்னிஸ் விளையாடிட்டு இருந்தீங்களா? இதெல்லாம் எந்த டென்ஸ்ல இருக்குதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? வெரி குட், பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. நடந்து முடிஞ்சு போன ஆக்ஷன் இல்லையா? அதை பத்தி தான் நம்ம பேசுறோம். இந்த மாதிரி நம்ம பேசும்பொழுது was, were இந்த ரெண்டு ஹெல்பிங் வெர்பை யூஸ் பண்ணணும். இங்கிலீஷ்ல நீங்க சரியா பேசணும், ஃப்ளூயண்டா பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா டென்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அடுத்தது இந்த ஹெல்பிங் வெர்ப்ஸையும் தெரிஞ்சிருக்கணும். நீங்க வாஸை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க, வேற எந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க, இந்த ரூல்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னாக்கா உங்களால கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேச முடியும், ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேச முடியும், தப்பு இல்லாம இங்கிலீஷ் பேச முடியும். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இந்த வாஸ், வேர் இதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வாஸ், வேர் ரெண்டுமே பி வெர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது ஹெல்பிங் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஆக்சிலரி வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த வாஸையும் வேரையும் யூஸ் பண்ணி பேசுவோம். பாருங்க, எந்த இடத்துல நம்ம வாஸை யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல வேற யூஸ் பண்ணலாம். சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது இங்கிலீஷ்ல. இதுல ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட் இதையெல்லாம் நம்ம சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சென்டென்ஸ்ல யாரை பத்தி நம்ம பேசுறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டுக்கு எந்த சப்ஜெக்டுக்கு பக்கத்துல வாஸ் வரணும், எந்த சப்ஜெக்டுக்கு பக்கத்துல வேர் வரணும்ன்றதுல நீங்க கிளியரா இருக்கணும். அப்பதான் நம்ம தப்பு இல்லாம பேச முடியும். ஐ அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட், தன்மைன்னு சொல்லுவோம். அதுக்கு பக்கத்துல நம்ம வாஸை போடணும். யூ செகண்ட் பர்சன் சிங்குலராகவும் இருக்கும், ப்ளூரலாகவும் இருக்கும். யூ நீ அப்படின்றதையும் குறிக்கும், நீங்கள் அப்படின்றதையும் குறிக்கும். ரெண்டுத்துக்குமே இங்கிலீஷ்ல யூ தான் சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ்ல நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷன் அது நீயா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் நீங்க யூன்னு தான் சொல்லுவீங்க. யூன்றதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வேர் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை தான் யூஸ் பண்ணணும். ஜென்ரலா வேர் அப்படின்றது ப்ளூரல் சப்ஜெக்ட் கூட வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இது ஒரு எக்ஸெம்ஷன். அடுத்தது வி. வி அப்படின்றது ப்ளூரல் சப்ஜெக்ட், வேர்ன்ற ஹெல்பிங் வெர்பை போடுறோம். தே ப்ளூரல் சப்ஜெக்ட், வேர்ன்ற ஹெல்பிங் வெர்பை போடுறோம். ஹி, ஷி, இட் இது மூணுமே தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். படற்கை, அவன், அவள், அது. இதுக்கெல்லாம் பக்கத்துல நம்ம வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை போடணும். அப்ப கவனம் வச்சுக்கோங்க. ஐ, ஹி, ஷி, இட் இதுக்கெல்லாம் வாஸ் போடணும். யூ, வி, தே இதுக்கெல்லாம் வேர் போடணும். இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் எல்லாம் நம்ம நேர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் ஃபார்ம்ஸ். பாருங்க, இப்ப நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் எதிர்மறை வாக்கியம் அமைப்பு முறை. I wasn't, you weren't, we weren't, they weren't, he wasn't, she wasn't, it wasn't. Was not அப்படின்றதோடைய சுருக்கம் தான் wasn't. was not அப்படின்றத யூஸ் பண்ணாம wasn't அப்படின்னு ஸ்டைலா சொல்லலாம். இதுதான் நெகட்டிவ் ஃபார்ம். இப்போ நம்ம சென்டென்ஸை எப்படி பேசலாம் இந்த வாஸையும் வேரையும் யூஸ் பண்ணி அப்படின்றத பார்க்க போறோம். I was sick. நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன். கடந்த காலத்துல எப்பவோ, நேத்தோ, போன வாரமோ, போன மாசமோ, போன வருஷமோ நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன் அப்படின்றத சொல்லணும்னாக்கா I was sick அப்படின்னு நீங்க சொல்லணும். I was not at home. நான் வீட்டில் இல்லை. நான் வந்தப்ப நீ எங்க போயிருந்த அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நான் வீட்டில் இல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. I was not at home. இதை நம்ம கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி, அதாவது was not ஃபுல்லா சொல்லாம சுருக்கமா எப்படி சொல்லலாம்? I wasn't at home. I wasn't at home அப்படின்னா நான் வீட்டில் இல்லை. இப்ப கேள்வி கேட்கலாமா? இந்த வாஸையும் வேரையும் வச்சு கேள்வி கேட்கணும்னாக்கா இந்த வாஸும் வேரும் முதல்ல வந்துடணும். கேள்வியோடைய முதல்ல வந்துடணும், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் வரணும். இந்த சப்ஜெக்டை பொறுத்து தான் இங்க வாஸ் வருமா வேர் வருமான்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். இந்த யூ அப்படின்றது நீ, நீங்கள் ரெண்டுத்தையுமே குறிக்கிறதுனால நம்ம இதுக்கு எதை குறிச்சாலும் வேற தான் போடுவோம். Were you in Delhi? நீங்கள் டெல்லியில் இருந்தீர்களா? போன வருஷம் நீங்க டெல்லியில இருந்தீங்களா அப்படின்னு கேட்போம்ல. Were you in Delhi? Was Ram absent yesterday? நேத்து ராம் ஆப்சென்ட்டா, வரலையா அப்படின்னு கேட்கணும்னா was Ram absent yesterday? was அப்படின்றது இந்த he, she, itன்னு சொன்னோம் இல்லையா, தேர்ட் பர்சன் சிங்குலர். அந்த ஹீக்கு பதில் ஒரு பேரை இங்க நம்ம போட்டோம். அதனால நம்ம was அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை இங்க யூஸ் பண்ணிருக்கிறோம். Weren't you busy? நீங்கள் பிஸியாக இருக்கவில்லையா? நேத்து நீங்க ரொம்ப பிஸியா இருப்பேன்னு சொன்னீங்க, பிஸியா இருக்கலையா, படம் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்றீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. Weren't you busy? Wasn't she a teacher last year?
கடந்த வருடம் அவள் உங்கள் ஆசிரியை இல்லையா? ஷீன்ற சப்ஜெக்ட் இருக்கிறதுனால இங்க was. I was very tired after the work. வேலைக்கு பிறகு நான் மிகவும் சோர்வாக இருந்தேன். வேலை செஞ்சிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சின்னு சொல்லுவோம்ல. My friends were in the garden. என் நண்பர்கள் தோட்டத்தில் இருந்தனர். Friends அப்படின்றது ப்ளூரல் சப்ஜெக்ட், அதனால நம்ம வேற யூஸ் பண்ணியிருக்கிறோம். குமார் was late for school. குமார் பள்ளிக்கு தாமதமாக வந்தான். எல்லாமே கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷன். நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் ஊருக்கு போகிறீங்க. உங்கள் புதுசாக ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்போ அவன் கேட்பான், இதுதான் உங்கள் ஸ்கூலா? Was that your school? அப்படின்னு கேட்பான். அது உன் பள்ளியா? நீ இந்த ஸ்கூலில் தான் படிச்சியா? Was the bag torn? பை கிழிந்ததா? பை கிழிஞ்சிடுச்சோ? Was the bag torn? Were they school teachers? அவர்கள் பள்ளி ஆசிரியர்களா? நேற்று வந்திருந்தாங்களே அவங்களாம் ஸ்கூல் டீச்சர்ஸா அப்படின்னு கேட்போம்ல. Were they school teachers? அவர்கள் பள்ளி ஆசிரியர்களா? இந்த மாதிரி தான் நம்ம வாஸையும் வேறையும் யூஸ் பண்ணணும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த வாஸ் வேர், இந்த 2 ஹெல்பிங் வேர்பையும் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி சரியாக யூஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.